அருமையான தேவனுடைய ஜனங்களே, தேவனுக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது என்கிற எண்ணம் உங்களிடத்துல எப்பொழுதும் உண்டா? உங்களுக்கு குடும்பத்துக்கு தெரியாம, உங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியாம, உங்களுடைய சொந்தங்களுக்கு தெரியாம நிறைய ரகசிய காரியங்களை நீங்க மறைத்து வைத்திருக்கலாம். வெளியிடங்கள்ல பார்க்க வேதம் வாசிக்கிறபடி, ஜெபிக்கிறபடி, சபைக்கு போறபடி எல்லாமே நீங்க நடந்துக்கலாம். ஆனா உள்ளத்துக்குள்ள உண்மையாகவே நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்களா என்பது உங்களுக்கே ஒரு கேள்வியா இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க கவனித்து பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த அந்த அறிவின் மேன்மையை உலகத்திற்கு எடுத்து சொன்னவர் மாத்திரம் அல்ல, உலகத்திற்கு தன்னுடைய சரீரத்தின் வழியாய் நிரூபித்து காண்பித்தவர், தம்முடைய செயல்களின் வழியாய் நிரூபித்து காண்பித்தவர். ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன் மாத்திரம் இல்ல, அவர் செயல்பட்டார். எப்படியாக என்று பார்த்தால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமா இருக்கிறோம் என்று நம்புகிறேன். மனிதர்கள் பார்க்கத்தக்க அவர்களுக்கு பிரியமா நடக்கிறேன்னு பவுல் நடக்கல. ஒவ்வொரு காரியங்களும் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் அறிந்திருக்கிறார் என்பதை அறிந்து தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறோம் என்று சொல்கிறார். இங்க இருக்கிறோம் என்று சொல்லும் போது பவுலுடையவர்களும் அப்படிப்பட்டவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அதை பவுல் தெளிவாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் சொல்கிறார், அதற்கு அடுத்தபடியாக தான் உங்களுடைய மனசாட்சிக்கும் அப்படின்னு அந்த ஆத்துமாக்களுக்கு எழுதுகிறார். சிந்தித்து பாருங்க, உங்களுடைய குடும்பத்துக்கு எல்லாவற்றுக்கும் வெளியரங்கமா நன்மையா இருக்கிற மாதிரி இருக்கிறீங்கன்னு நீங்க உங்களை நினைச்சுக்கலாம். ஆனா இருக்கிறீங்களா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.